கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். சங்கீதம் 37:11 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து மலையில் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி. பாருங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் அப்படியே சாந்தமாக, அப்படியே அமைதியாக, என்ன சூழ்நிலை அவங்கள சுற்றிலும் மனிதர்கள் போராடி கொண்டிருந்தாலும் சிலர் பார்த்திங்க அப்படின்னா சாந்தமாக இருப்பாங்க. பூமியை சில காரியத்தை நம்ம சுதந்தரித்து கொள்ளணும் அப்படின்னா, சில காரியத்தை நம்ம சுதந்தரித்து நம்மளுக்குள்ளதாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சாந்த குணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு குணம். இந்த குணம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதையும் நம்ம சுதந்தரித்து கொள்ளலாம், எதையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்ம சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கும்போது நமக்கு முதல்ல கிடைக்கிற காரியம் என்னென்னா, நல்ல சமாதானம் கிடைக்கும். மிகுந்த சமாதானமாக இருந்து மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று சொல்லி அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நம்ம சாந்தம் உள்ளவர்களாய் கோபப்படாமல், சில சூழ்நிலை நம்மளை கோபப்படுத்தும், சில மனிதர்கள் நம்மளை கோபப்படுத்துவார்கள், சில காரியங்கள் நம்மளை எடுத்து எறிஞ்சு பேசுவதற்கு, கோபப்படுவதற்கு, எதையாவது ஒன்று செய்வதற்கு நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா யோசிக்க வைக்கும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட இன்றைக்கு பேசுகிறார். சாந்த குணம் உள்ளவர்களாக இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் பூமியை பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். பூமியை சுதந்தரித்து கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம எல்லாவற்றையும், எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம இப்படி இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னா, சாந்த குணம் உள்ளவர்களாகவே இருப்பதற்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கொள்ளலாம் சொல்லி சாந்த குணம் உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் சில காரியத்தை கர்த்தர் நமக்காக ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. அதை சுதந்தரித்து கொள்வதற்கும், அந்த சமாதானத்தில், மிகுந்த சமாதானத்தில், ரொம்ப சமாதானத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள் என்று சொன்னீரேன். அதே போல கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஆட்சேபிக்கிறோம். பரலோக நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கொடுக்கப்படுவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.